السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن بذكر الله تطمئن القلوب. قال النبي صلى الله عليه وسلم: مثل الذي يذكر ربه والذي لم يذكر مثل الحي والميت، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 14ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லவர்கள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். உலகம் எல்லாவற்றும் கிடைத்தாலும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிற காலம். பணங்காசுகள், பொருளாதாரம் அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிம்மதியும் குறைந்து கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வயதுக்கு மீறிய மன அழுத்தங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு 50 வயசு ஆளு 40 வயசு ஆள் சொன்னாருன்னா நியாயம் இருக்கு. 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. இந்த வயசுல அந்த குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது? சாப்பாட்டுல பிரச்சனையா? என்ன வேணுமோ அதெல்லாம் அத்தை வாங்கி கொடுக்குறாரு, என்ன வேணுமோ அதெல்லாம் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க. உலகத்துல யார் ஆட்சிக்கு வந்தா அந்த குழந்தைக்கு என்ன கவலை இருக்கு? அல்லது ஐடி நிறுவனங்கள்ல எதை இழுத்து மூடினா அந்த குழந்தைக்கு கவலை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு அந்த குழந்தைக்கு? 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க முடியும்? ஆனா சர்வசாதாரணமா இன்னைக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மன அழுத்தமா இருக்கு, எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல, உள்ள வந்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, ஏன்னா இங்க இருக்கிறவனோ இருக்கு, இப்படியெல்லாம் குழந்தைங்க பேசுறாங்க. இப்படியெல்லாம் பேசும்போது ஆச்சரியமா இருக்கு, இந்த குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம்? அந்த குழந்தையிலிருந்து நீங்க 60-70 வயசை கடந்தவங்க கூட இதே பிரச்சனை தான். பணங்காசுகள் எந்த குறைவும் இல்லாம இருக்கிறவங்கள்ட்ட கூட நிம்மதி தான் இல்லை. நீங்க இல்லாத ஒண்ணுன்னா அது நிம்மதி மட்டும்தான். அதுதான் எங்கேயுமே கிடைக்கவும் மாட்டேங்குது. மற்றது எல்லாமே காசை கொடுத்தா வாங்க முடியாது. எதை வேணாலும் பணம் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு காலம்.
எதை வேணாலும் பணத்தை கொடுத்து வாங்க முடியுது, ஆனா நிம்மதிய பணம் கொடுத்து வாங்க முடியறது இல்லை. ஒருவேளை சில பேர் அப்படி வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது சிலரை அல்லது சில விஷயங்களை நாடுறாங்க. எனக்கு இதுல நிம்மதி கிடைக்குது அப்படின்னு நம்புறாங்க. சில பேருக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தா தம் அடிக்கணும். தம் அடிச்சா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும், எந்த கஷ்டமும் தெரியாது, கொஞ்ச நேரத்துக்கு கிளியர் ஆயிடும். சில பேருக்கு டீ குடிக்கணும். எத்தனை டீனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 20 டீ 25 டீ 30 டீ போய்கிட்டே இருக்கும். டீ குடிச்சா கொஞ்சம் அந்த மன அழுத்தம் ஏதோ குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங். சில பேருக்கு மார்க்கம் அனுமதிக்காத பல விஷயங்கள், அதை உபயோகப்படுத்துறதுனால, அதை எடுத்துக்கிறதுனால தனக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே அந்த நேரத்துக்கு அந்த சமயத்துக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிற மாதிரி காட்டினா கூட, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவன் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ரொம்ப உடலை வருத்தி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு அவனுக்கு ஏதாவது உள்ள ஊத்துனாதான் அது என்ன சொல்றான்னா, அந்த உடம்பு எல்லாம் தெரியல, எல்லாம் அப்படியே காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதெல்லாம் போயிடுது. அப்ப அவனுக்கு அந்த குவார்டர்லயோ அல்லது ஹாஃப்லயோ தான் அவனுக்கு நிம்மதி கிடைக்குது. அவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு நிம்மதி. மனைவி இருக்கிறா, மனைவி உடலை அமுத்தி அதுலலாம் அதுவே தெரியல அவனுக்கு அப்படிமா. ஆனா அதுலலாம் கிடைக்காத சுகம் அவனுக்கு வேற எதுலயோ கிடைக்குது. அது சில சமயங்கள்ல மார்க்கம் அனுமதிச்ச வழிகளாக இருக்கு, பல சமயங்கள்ல மார்க்கம் அனுமதிக்காத வழிகளா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பேரு மார்க்கம் அனுமதிக்காத வழிகள்ல தான் நிம்மதியை தேடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாமியர்கள்ல எவ்வளவு பேரு, எவ்வளவு இடங்கள்ல போலிச்சாமியார்கள் நம்பி போறது. சிவராத்திரின்னு எவனோ ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான் அப்படின்னா அதுலயும் காவாசி கூட்டம் நம்ம கூட்டம் போய் நிக்குது. அது எதுக்கு என்ன? விடிய விடிய முழிக்கணுமா? முழிச்சா பரக்கத்து கொட்டுமா, இறங்கிடுமா, அப்புறம் பிரச்சனையே இருக்காதான். நிம்மதினா அவ்வளோ நிம்மதியாம், வருஷம் ஃபுல்லா நிம்மதி இருக்கும். இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு முழுக்க முழுக்க கண் வெளிச்சிருந்தா எல்லாம் ஃப்ரீ, எல்லாமே போயிடும். யார் சொன்னா? டான்ஸ் ஆடுற சாமியார் சொன்னாரு. நம்புது ஒரு கூட்டம், நம்புது. அதை நம்பி போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் சில பேர் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல அப்படி ஒரு டிக்ளேர் பண்ணிடுறது. முதல்ல என்கிட்ட எந்த மதத்தை சார்ந்தவங்களும் வரலாம், யார் வேணாலும் வாங்க, அவங்கவுங்க முறைப்படி நீங்க என்னுடைய இடத்துக்கு வந்தா தியானம் பண்ணலாம், அந்த தியானத்தின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிரும், உங்களுக்கு நிம்மதியை தருவேன் அப்படின்னு சொல்றான். அதையும் நம்பி ஒரு கூட்டம் போகுது. கார் எடுத்துட்டு சனிக்கிழமை ஆனா ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டேங்குது. சில கூட்டங்கள் ஆந்திராவுக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போகுது, பெங்களூருக்கு போகுது, எங்கெல்லாமோ போகுது நிம்மதியை தேடி. அங்கதான் நிம்மதி இருக்கு. சிலது பாண்டிச்சேரி போகுது இல்ல, நிம்மதியை தேடி அங்கதான் இருக்கு, நிம்மதி கிடைக்குது அப்படின்னு நம்புது அந்த ஆத்மாக்கள், அந்த ஆன்மாக்கள். ஆனா இவைகள் எல்லாமே தற்கால நிம்மதி. ஒரு வேளை நிம்மதி குறைக்கிற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அது ஒரு வேளை கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனா எதெல்லாம் மார்க்க அனுமதிக்காத வழிகள்ல நிம்மதியை தேடப்படுதோ அங்கெல்லாம் மிக மோசமான விளைவுகளை பின்னாடி அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஆரம்பத்துல அது கொஞ்சம் நல்லதா தெரிஞ்சாலும், அது நமக்கு நல்லதா தெரிஞ்சா கூட பின்னாடி டீய வாயிலே வைக்க கூடாதுன்றது டாக்டர். 25 டீ 30 டீ குடிச்சவன் அப்பதான் எனக்கு ஃப்ரீ ஆகுதுன்னு சொன்னவர், ஆனா கொஞ்சம் நல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்புறம் டீயே கையில தொடாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. தம் அடிச்சாதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கும். சில பேர் கேட்பாங்களே, நோன்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுதான் நோன்பு திறக்கணுமா, தண்ணி குடிச்சுதான் நோன்பு திறக்கணுமா, இல்ல நோன்பு டைம் ஆச்சு எல்லாமே லக்கு சுத்து சொன்ன உடனே ஒரு தம் அடிச்சுட்டா நோன்பு திறக்கலாமா? எனக்கு கஞ்சி கூட வேணாம், பேரிச்சம்பழம் கூட வேணாம், தண்ணி கூட வேணாம், ஒரு இழுத்தா போதும் நோன்பு திறந்த மாதிரி ஃபீலிங் அப்பதான் கிடைக்கும். அது வரைக்கும் கட்டுப்படுத்த முடியல. சில பேருக்கு மூக்கு பிடிக்கும். சில பேர் கேட்கிறாங்க, நோம்பெல்லாம் திறந்துட்டேன், நோம்பு திறந்துட்டு
2 இழு இழுத்துட்டு தான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினேன். ஒது முடியுமா முடியாதா? அப்படியே தொழுவலாமா இல்ல திரும்ப ஒது செய்யணுமா? இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுல நிம்மதி இருக்குன்னு நம்புறாங்க. இதனால நமக்கு ஃப்ரீ ஆகுது, உடம்பு நல்லா ஆகுது அப்படின்னு நம்புறாங்க. இந்த நம்பிக்கை எங்க போய் விடுது? ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட எங்க போய் விடுது? ஒரு கட்டத்துல ஒரு நேரத்துல அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது. கடைசி காலத்துல அனுபவிக்க வேண்டிய சளி ஓவர் ஆயிடுச்சு, சளி கெட்டிடுச்சு. எதனால? தம் அடிச்சதுனால முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுருது. இப்ப எந்த நிம்மதிக்கு நாடி எந்த நிம்மதிக்காக நாம சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அது மிக மோசமான நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு காரணமாயிடுது. பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டிய வாழ்க்கை, சந்தோஷமாக நம்ம பிள்ளைங்க இருந்தாங்க, பிள்ளைங்களை நல்லா வளர்த்துட்டோம், அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், புள்ள சம்பாதிச்சு இப்ப நமக்கு எந்த வேலையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் தேவையான அளவுக்கு உண்டான பணங்காசுகள் இருக்கு, சொந்த வீடு, காரு, பங்களா எல்லாம் இருக்கு, வாடகை வேற வருது, பெருசா ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கணும்லாம் தேவையில்லை, பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்ப என்ன வேலை? 5 வேளை தொழுதோமா, சுன்னத்துல போய் தொழுதோமா, நோம்பு வச்சோமா, இபாதத் செஞ்சோமா, அல்லாஹ்னு வீட்டுல இருந்து இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நிம்மதியை எதிர்பார்க்கும் ஆட்டோமேட்டிக்கா மனசு. ஆனா அந்த நேரத்துலதான் அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அங்க போகாத, இங்க போகாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, எல்லா தடையும் அந்த நேரத்துலதான் வருது. 50 வயசு தாண்டினா, முதல்ல 60 வயசு 70 வயசு தாண்டா கூட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 70 வயசு தாண்டினாதான் டாக்டர் அறிவுரையே சொல்ல ஆரம்பிப்பாரு, அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிப்பாரு. இப்ப எல்லா டாக்டரும் போன உடனே சளி வச்சிருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனா கூட பேரை எழுதிட்டு வயசு அப்படிங்கிறாரு. வயசு 41 சொன்ன, 41 ஆயிடுச்சா? டெஸ்ட் எடுத்துட்டீங்களா? என்ன டெஸ்ட்? ஃபுல் பாடி செக்அப். ஒண்ணு இல்லை, எனக்கு வெறும் சளிதான், தொண்டை கட்டி இருக்கு, சளி, வேற ஒண்ணு இல்ல. இருந்தாலும் 40 வயசு தாண்டிச்சுன்னா செக்அப் எடுக்கும். 40 வயசு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 7 வயசு ஆனா தொழுவை கூட்டு போங்க, 10 வயசு ஆனா கண்டிப்பா இழுத்து தொழுவைக்கு கூட்டுவாங்கிற மாதிரி 40 வயசு ஆச்சுன்னா பாடி ஃபுல் செக்அப் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நாங்க ஃப்ரீயா டெஸ்ட் பண்றோம் வாங்க, அப்படியா ஏதாவது ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு பிஎஃப் அது இது பிஎஃப் அது இதுன்னு பிடிச்சிடறாங்க, பிடிச்சி எல்லாம் ஸ்டாக் ரெடியா வச்சிருப்பாங்க. இப்ப என்னன்னா அந்த கம்பெனி சார்பா ஃப்ரீயா உங்களுக்கு நாங்க இது போடுறோம், கேம்ப் போட்டிருக்கோம், அதனால ஃப்ரீ செக்அப். ஆக நீ செக்அப் பண்ணு, செக்அப் பண்ணா போதும். சில இடங்கள்ல ஃப்ரீ செக்அப்னு சொல்லி கண் செக்அப் போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? நல்லா தான் இருப்பான், நல்லா இருக்கும் கண்ணு. சரி ஃப்ரீயா தானே போடுறாங்கன்றதுனால போயிருப்பாரு. ஆகா இவ்வளோ வீக்கா இருக்கு உங்களுடைய கண்ணு, இப்படியே விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு சிரமம். சரி என்ன பண்றது? ஏதாவது மாத்திரை எழுதி கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, இப்போ இது கேம்ப் தான், இங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க, முடிச்சல். அவ்வளவுதான். ஆள் பிடிக்கிறதுக்கு தான் கேம்ப். பல இலவச கேம்புகள் எதுக்கு நடக்குதுன்னா ஆளை பிடிக்கிறது, ஆளை பிடிச்சு கூட்டு வர்றதுக்கு. சும்மா வாங்க வாங்கன்னா யாரும் வரமாட்டேன்றீங்க, அதனால ஒரு ஃப்ரீ கேம்ப் போட்டு ஃப்ரீன்னு எல்லாம் ஓடி வந்துருவாங்க. ஓடி வந்தோடனே செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு வாங்க நம்மள்ட்ட வாங்க அப்புறம் பாத்துக்கிறோம்னு சொல்லி கூப்பிடுறது. இப்படி ஏதோ ஒண்ணுல நம்ம நிம்மதியை தேடி போலான்னு பார்த்தா எங்கெல்லாம் நிம்மதியை தேடி போறோமோ அங்கெல்லாம் டபுளா, அதை விட 2 மடங்கு நமக்கு பிரச்சனையை சொல்லி நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறாங்க. அப்ப உண்மையான நிம்மதிக்காக நம்ம என்ன செய்யறது? எப்ப நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணுமோ, எப்ப நம்ம நிம்மதியா இருக்கணுமோ அந்த காலத்துல கூட நம்ம நிம்மதி இல்லாம சிரமப்படுற இவைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அழகான மருந்து குர்ஆன்ல சொல்றான். அலா இன்ன பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உண்மையான மன அமைதி, உண்மையான நிம்மதி அப்படிங்கிறதுலாம் நீ உலகம் சொல்லுகிற அல்லது நாம நினைச்சு வச்சிருக்கிற எதை கொண்டும் முழுமையான நிம்மதி கிடைக்காது, ஃபுல் நிம்மதி கிடைக்காது. முழுமையான நிம்மதி, முழுமையான உடல் ஆரோக்கியம் எதுல இருக்குன்னா அலா இன்ன பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் மன நிம்மதி இருக்கு. எங்கேயும் தேடி அலைஞ்சி அவர்கிட்ட போய் லட்சத்தை கொட்டி கொடுத்து அங்க போனாதான் கிடைக்கும், இதை போட்டா தான் கிடைக்கும், இப்படி செஞ்சா தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விட நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லலாம். அலா இன்ன பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல். சில பேர்கிட்ட போயிருப்போம், வியாபாரமே சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்கு, என்ன பண்ணலாம்? அவர் ஏதாவது எழுதி தருவார், எழுதி தந்து இதை கொண்டு போய் கல்லால போட்டு வைங்க, கல்லால வலதுபுற கார்னர்ல ஓரத்துலதான் இது இருக்கணும் அப்படின்னு. நாமளும் அவர் சொன்னாருன்னு அதை வாங்கிட்டு வந்து கல்லாவை திறந்து வலது பக்கம் கார்னர்ல வச்சிருப்போம்.
என்னைக்காச்சும் ஒரு நாள் அது இடது பக்கம் வந்திருக்கும். அன்னைக்கு பார்த்து லாபம் கம்மியா போயிடும். உடனே நம்ம நம்பிடுவோம், ஆஹா பத்தியா அவர் சொன்னாரு வலது பக்கம் வைக்க சொல்லி, அது இடது பக்கம் போனதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. இனி செத்தான். இனி வாழ்க்கையில என்னைக்குமே அது வலது பக்கம் இல்லை அப்படின்னா லாபமே வந்தா கூட அவனுக்கு நஷ்டமா தான் தெரியும். நிம்மதின்னு சொல்லி எங்கெங்கெல்லாமோ யாரையோ நம்பி சம்பந்தமில்லாத இடங்களுக்கு போய் தேவையில்லாத பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணி நல்லதுக்கு கொடுங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஏமாத்தி பிழைக்க ஒரு கூட்டம் ரெடியா இருக்குன்னா ஏமாறுறதுக்கு ரொம்ப பேர் ரெடியா இருக்கும். எங்க போனாலும் ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா நல்லதுக்கு செலவு பண்றதுக்கோ நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்றதுக்கோ ரொம்ப யோசிக்கும். அழகான ரொம்ப ஈஸி மெத்தட் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். காசு செலவில்லாத ஒரு அழகான வழிமுறைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான். அல்லாஹ்வுடைய திக்ரு. சரி, எப்ப பிரச்சனை வருதோ அப்ப திக்ர் செஞ்சா போயிடுமா? ஜுரம் வந்தா மாத்திரை போடுற மாதிரி, சுகர் வந்தா தானே சுகர் டேப்லெட் போடுவோம். சுகரே இல்ல, சுகர் டேப்லெட் எதுக்கு? அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்தா திக்ரு செஞ்சு உடனே பிரச்சனையை போக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை. இது வாழ்நாள் முழுக்க இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். இதை நிப்பாட்டவே கூடாது. இது எப்பவும் நிரந்தரமா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லம் யذ்குர் மஸலுல் ஹய்யி வல் மய்யித்தி. அல்லாஹ்வை திக்ர் செய்பவனுக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இருப்பவனுக்கும் உதாரணம் உயிருள்ளவனையும் இறந்தவனையும் போல, செத்த பிணத்தை போல. யார் திக்ர் இருக்கோ, எப்போதும் திக்ரோடு இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்கிறானோ, அதிகமாக திக்ர்கள் செய்து கொண்டிருக்கிறானோ, அவன் உயிரோடு இருப்பவனை போல. யாருக்கு சுத்தமா திக்ரே இல்லையோ அவன் செத்தவனை போல, செத்த பிணத்தை போல என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்துல்லாஹ் பின் புஸ்ர் ரலியல்லாஹு தஆலா திர்மிதியுடைய 3372வது ஹதீஸ பதிவு பண்ணாங்க. அவங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன ஷராயிஅல் இஸ்லாமி கத் கஸரத் அலைய ஃபக்பிர்னி பிஷைஇன் அத்தஷப்பது பிஹி. யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தினுடைய கடமைகள் ரொம்ப இருக்கு. இஸ்லாத்தினுடைய கடமைகள் அதிகமா இருக்கு. இப்ப நான் எல்லாத்தையும் செய்யறது கண்டிப்பு தான், அவசியம்தான், செய்யணும். ஆனா நான் வளமையா செய்யக்கூடிய ஏதாவது ஒரு அமல, ஒரு விஷயத்தை எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அப்துல்லாஹ் பின் புஸ்ர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா யஸாலு லிசானுக ரத்துபம் மின் திக்ரில்லாஹ். உன்னுடைய நாவு எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே திளைத்திருக்க வேண்டும், ஈரமானதாக இருக்கணும். அப்படின்னா காய விட்டுற கூடாதுன்னு அர்த்தம். காய திருப்பி திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். ரத்துபம் மின் திக்ரில்லாஹ், ரத்துபம்னா ஈரமாக்கி வச்சிருக்கணும். உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு ஈரமானதாகவே இருக்கணும். அடிக்கடி திக்ர். நீங்க சாதாரணமா சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த திக்ர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ரே எடுத்துக்கோ. இதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். சாதாரணமா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்படி திக்ர் செய்யறோம்ல, இந்த திக்ரையே எடுத்துக்குவோம். எவ்வளவு நேரம் செய்யறோம், எப்ப செய்யறோம்? சுபுக்கு பின்னாடி வேற வழியே கிடையாது. அஸர்த்து சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு, வேற வழி இல்லாம 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லித்தான் ஆகணும். அல்ஹம்து அது உட்கார்றதுதான். உட்காராம உடனே எஞ்சி போறவங்களுக்கு அதுவும் கிடையாது, அப்பவும் திக்ர் கிடையாது. சரி, அஜர்த்து உட்கார்றாரேன்னு உட்கார்ந்தா அந்த சுபுவுக்கு பின்னாடியாவது ஒரு 33 தடவை ஓதுற வாய்ப்பு. அசருக்கு பின்னாடி சொல்லி கொடுக்கலனாலும் சும்மா உட்கார்ந்துடுறாரு அஜர்த்து, வேற வழி இல்லை, அப்பவுமே என்ன ஓதுறாங்க, நம்மளும் தஸ்பீஹ் வச்சு என்ன செய்யறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரெண்டையும் விட்டுருங்க. சுபுவுக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடி ஒரு வழமை, வேற வம்படியா நம்ம இமாமத்துல சேர்ந்து தொழுவும் போது இமாம் செய்யறதுனால நம்மளும் சேர்ந்து செய்யறோம். இதை விட்டுட்டு இது இல்லாம வேற எப்போதாவது எந்த நேரத்திலேயாவது இந்த சாதாரண சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ராவது செய்தோமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்பேன். என்ன எப்போதாவது சுப்ஹானல்லாஹ் என்னைக்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல செய்த வாய்ப்பு கிடைக்குதா? ஆனா இது எவ்வளவு ஈஸியானது. திக்ருக்கு உது செய்யணுமா? தேவையில்லை. திக்ருக்கு இடமெல்லாம் அப்படி சுத்தமா அப்படி இப்படி தேவையில்லை. அத்தெல்லாம் அடிச்சு பூமாலெல்லாம் கட்டி அப்படிதான் திக்ர் செய்யணுமா? அப்படின்னு தேவையில்லை, ஒண்ணுமே இல்லை. கடையில உட்கார்ந்து இருக்கோம், வியாபாரமே இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கோம், கல்லால ஏதாவது சுப்ஹானல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கலாம். மொபைல் பார்க்கத்தான் நிறைய இல்லை, அப்புறம் ஓதுறது. நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும்.
தராவிகளே பாருங்களேன், நீங்க எல்லா கூத்தும் பின்னாடி நடக்கும், முன்னாடி இமாம் இருக்கிறதுனால எங்களுக்கு அதிகமா தெரியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் பின்னாடி வந்தாதான் மொத்தமா தெரியும், ஓ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு. அது என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் தராவிகள சலாம் கொடுத்துட்டு அந்த துஆ ஓதி எந்திக்கிறதுக்குள்ள டக்குன்னு எடுத்து ஆன் பண்ணி எத்தனை மெசேஜ் வந்து என்ன உடனே பார்த்துக்கணும், பார்த்துட்டு திரும்ப கட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 ரக்காத் கொடுத்து சலாம் கொடுத்த உடனே அது துஆ ஓதுறமோ இல்லையோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றோமோ இல்லையோ, ஆனா மொபைல் பார்க்கணும். இந்த கொஞ்ச நேரத்துல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, சரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில ஒருத்தவங்களை சேர்த்திருக்கோம், ஐசியூல இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு தகவல் ஒருத்தரும், அது மாதிரி தகவலா பார்க்க ஒரு மண்ணும் கிடையாது. சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை ஒரு செகண்ட் விடாம அதை யூஸ் பண்றோம், அதுலயே கெதின்னு கிடக்குறோம். ஆனா எது நமக்கு நிம்மதியை தருமோ, எந்த நிம்மதிக்காக நம்ம அலையிறோமோ, எந்த நிம்மதி வேணும்னு கேட்கிறோமோ, அந்த நிம்மதிக்காக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நேரங்கள்ல எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், எந்த நேரத்துல நாம இது மாதிரியான ஏதாவது திக்ர்கள் சொல்றோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு திக்ர் அவசியம் அப்படின்னா, ரத்துபல் உன்னுடைய நாவு திக்ரால் நனைந்திருக்கணும், எப்பவுமே நாக்குல திக்ர் இருந்துகிட்டே இருக்கணும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அயஜ்ஸு அஹதுக்கும் அயக்ஸிபகு ஃபீ குல்லி யௌமின் அல்ஃப ஹஸனத்தின் ஃபஸஅலஹு ஸாயில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்கள யாராவது ஒருவர் 1000 நன்மைகள் ஒரே நாள்ல செய்வதற்கு சக்தி பெறுவீர்களா? 1000 நன்மை ஒரு நாள்ல உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் எழுந்து சொன்னார், கைஃப யக்ஸிபு அல்ஃப ஹஸனா, அது எப்படி 1000 நன்மை ஒரே ஒரு நாள்ல எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யுஸப்பிஹு மிஅத்த தஸ்பீஹத்தின் ஃபயுக்தபு லஹு அல்ஃபு ஹஸனத்தின் அவ் யுஹத்து அன்ஹு அல்ஃபு ஹதீஅத்தின். நீங்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை தஸ்பீஹ் செய்தால், அந்த தஸ்பீஹ் என்ன வேணாலும் இருக்கலாம், 33 33 33 அப்படியே இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ்வே 100 தடவை ஓதுறீங்க இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாஹ் ஸலவாத் 100 தடவை, ஏதோ ஒரு தஸ்பீஹாத்தை நீங்க ஒரு 100 தடவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு 1000 நன்மைகளை எழுதுகிறான், அல்லது 1000 பாவங்களை மன்னிக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல வரும், 1000 நன்மைகளையும் எழுதுகிறான், 1000 பாவங்களையும் மன்னிக்கிறான். அல்லதெல்லாம் கிடையாது, இது இல்லைன்னா அது அப்படி இல்லை, ரெண்டுமே நடக்குது. ஓதுனது எவ்வளோ? வெறும் 100 தஸ்பீஹாத். 100 தஸ்பீஹாத்துக்கு பகரமாக அல்லாஹ் கொடுப்பது 1000 நன்மைகள், 1000 பாவங்களில் இருந்து விடுதலை. உம்முல் முஃமினீன் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில சுபஹ் தொழுகைக்காக கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது அவங்க ஃபீ மஸ்ஜிதிஹா சும்ம ரஜஅ பாதா நல்ஹா வஹிய ஜாலிஸத். ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய முஸல்லால, வீட்ல தொழுகையினோட முஸல்லால உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல போறாங்க. அப்ப தன்னுடைய மனைவி எஞ்சி உட்கார்ந்து முஸல்லால உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சி போயிட்டாங்க. போய் சுபஹ் தொழுதாச்சு. சுபஹுக்கு அப்புறம் சஹாபாக்களுக்கு பிரசங்கம், அதுக்கப்புறம் இஷ்ராக்குடைய பேச்சு, இதெல்லாம் முடிச்சு லுஹா நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணின்னு வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் கிடைத்து 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்க உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே முஸல்லால உட்கார்ந்து எப்படி தஸ்பீஹ் செஞ்சிருந்தா அதே மாதிரி, அப்படின்னா அவங்க தஸ்பீஹே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப சுபஹே தொழுவலையா? சில பேர் அப்படி கேட்பான். போகும்போது தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தாங்க, சரி, வரும்போதும் அப்படியே தஸ்பீஹ் செய்தார்கள் அப்படின்னா அப்ப சுபஹ் தொழுவலையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுபஹ் தொழுவதோட தஸ்பீஹ் பெருசாமா? பைத்தியக்கார கேள்வி. அப்படி இல்லை, அப்படி யோசிக்க கூடாது. போகும்போது தஸ்பீஹாத்துல இருந்தாங்க, அப்புறம் தொழுகைக்கு உண்டான நேரம் தொழுதாங்க, தொழுகைக்கு பின்னாடி மறுபடியும் தஸ்பீஹாத்திலே இருக்கிறாங்க, அப்படி அர்த்தம். எந்திரிச்சு அதுக்கு இதுக்குன்னு பராக்கு பார்க்கலாம் போல, அதே இடத்துல உட்கார்ந்து அமல் செய்யறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா ஸில்தி அலல் ஹால் அல்லதி ஃபர்துகி அலைஹா, நான் போகும்போது நீ எப்படி இருந்தியோ அப்படியே உட்கார்ந்துருக்கிய, இவ்வளவு நேரம் நீ தஸ்பீஹ் தான் செஞ்சுட்டு இருக்கியா, இவ்வளவு நேரம் நீ தஸ்பீஹாத் தான் ஓதிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. காலத் நாம், ஆமா யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் அந்த பதில்கள் இருக்கு. தஸ்பீஹாத் தான் ஓதுனியான்னா தொழுவாம உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கியான்னு அர்த்தம் இல்ல,
தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து திரும்ப தஸ்பீஹ் ஓதுறியான்னு அர்த்தம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லகத் குல்து பஅதக அர்பஅ கலிமாத்தின் ஸலாஸ மர்ராத்தின். நான் உங்ககிட்டேன்னு போன பிறகு இந்த இடைப்பட்ட நேரத்துல ஒரு 4 வார்த்தைகள் சொல்லி இருக்கிறேன். இந்த 4 வார்த்தைகளை 3 தடவை சொன்னேன். 4 வார்த்தைகளை 3 தடவை சொன்னேன். லவ் உஸினத் பிமா குல்தி முந்துல் யௌ லவஸனத்துஹுன்ன. இப்ப நீ இவ்வளவு நேரம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து என்னமோ ஓதிட்டு இருக்கல, அதையும் நான் ஒரு 4 வார்த்தைகள் 3 தடவை சொன்னேன்ல, இதையும் நிறுத்தனா நான் ஓதுனதுதான் அதிக பவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த வார்த்தைகளை நான் 3 தடவை தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வார்த்தைகள் எஃபெக்ட் எவ்வளவு நேரம்? நீ இவ்வளவு நேரம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஏதோ தஸ்பீஹ் ஓதி இருக்க, அதை விட நான் ஓதுன இந்த தஸ்பீஹ் உயர்தரமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அந்த தஸ்பீஹாத்தை, அந்த திக்ர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல சில சந்தர்ப்பங்கள்ல பொதுவாகவே இப்ப நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, சுபுவுக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடி இமாம் ஓதுறாங்க, வேற வழி இல்லாம நாமளும் உட்கார்ந்து ஓதுறோம். அல்லாஹ் காப்பாத்தணும். ஒருவேளை அதுவும் இல்லாம போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில திக்ரே இல்லைன்ற நிலைமை இருக்கும். அப்படித்தானே? ஏன்னா இது அல்லாம வேற நேரங்கள்ல நாமளா தனியா உட்கார்ந்து திக்ரு எங்க செய்யறோம்? அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி தான் தொழுத உடனே ஓடி துளைக்காதீங்கப்பா, கொஞ்ச நேரமாவது இருங்க, எல்லாருடைய வீட்டுக்கு வந்தாச்சு. காபாவுக்கு இங்கே இருந்து செலவழிச்சு லட்சக்கணக்கில் கஷ்டப்பட்டு செலவு பண்ணிட்டு மக்காவுக்கு போவோம். மக்காவுக்கு போய் ஒரு கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்க அந்த நேரத்தை முழுசா பயன்படுத்தணும்னு நினைப்போமா, அல்லது அங்க நம்பிட்டு பெட்டை விட இவ்வளவு பெரிய பெட் இருக்கு, படுத்தா நல்ல தூக்கம் வருது, ஏசி அப்படின்னு படுத்து தூங்குவோமா? தூங்குறவனா என்ன சொல்லுவோம்? அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். கொஞ்ச நேரம் ஒதுக்கி வந்துட்டோம், தொழுகைக்குன்னு வந்துட்டோம், அந்த ஒன்ன ஓடாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சில தஸ்பீஹாத்துகள் செஞ்சு ஒன்னு தேவை என்னவோ அந்த துஆக்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போறதுதான் முறை அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அது நிலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றானா, யகூலுல்லாஹு தஆலா அன இந்த லன்னி அப்தி பி. இது பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அல்லாஹ்வை பொறுத்தவரை நம்மள்ட்ட எப்படி நடந்துக்குவோம் அப்படின்னா, நாம அல்லாஹ்ட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நம்மள்ட்ட நடந்துக்குவான். ஃபத்குரூனி அதுகுருக்கு, என்ன நீங்க திக்ரு செய்தால் நான் உங்களை திக்ரு செய்வேன், நீ எங்களை நினைச்சா நான் உன்னை நினைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுவோம். அதே மாதிரி சொல்றான், ஆனா இந்த லன்னி இந்தி பி, நான் என்ன மனுஷன் எப்படி வச்சிருக்கிறானோ, எந்த ஸ்தானத்துல எந்த நிலைமையில வச்சிருக்கிறானோ அவனையும் நான் அந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறேன். இதா தகரணி, அவன் என்னை திக்ரு செய்தால், என்னை ஞாபகப்படுத்தினால் நான் அவனோடு இருக்கிறேன், அப்ப நானும் அவனை நினைச்சு பார்க்கிறேன். அவன் தனிமையில் இருந்து தனியா உட்கார்ந்து என்னை அவன் ஞாபகப்படுத்தினால், ஞாபகம் செஞ்சா, என்ன திக்ரு ஓதினால் நானும் அவனை தனிமையில் நினைத்து பார்க்கிறேன். அவன் ஒரு கூட்டத்தில் அமர்ந்து என்னை ஞாபகப்படுத்தினால், ஒரு கூட்டமாக இருந்து என்னை திக்ரு செய்தால், நான் இந்த கூட்டத்தை விட சிறந்த கூட்டமான மலக்குமார்கள் கூட்டத்தில் இவனை பற்றி ஞாபகப்படுத்துகிறேன், ஞாபகம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிமுடைய 2675, திருமதியினுடைய 3598வது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இப்ப இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸ்பீஹாத்துகள் செய்யறதுக்கு, தஸ்பீஹ் செய்யறதுக்கு தனிமையில் இருந்து தஸ்பீஹ் செய்யறது நமக்கு பழக்கம் வர மாட்டேங்குது, அல்லது அதுக்கு நம்ம டைம் ஒதுக்கல என்கிற ஒரு சூழல் வரும்போது கூட்டாக அமர்ந்தாவது தஸ்பீஹ் செஞ்சு பழகும். சேர்ந்து செய்யும் போது 4 பேர் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ் சொல்றது மட்டுமல்ல, சொல்றவர் ஆடிக்கிட்டே சுப்ஹானல்லாஹ் சொன்னா நாமளும் ஆடிக்கிட்டே சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம்.
எப்படி ஆட்ட வருதுன்னு நமக்கு தெரியாது. அவர் லா இலாஹா இல்ல அப்படி சொன்னா நமக்கும் ஏன் செய்யணும்னா தெரியாது. ஆனா நம்மளும் அதுவாடு லா இலாஹா இல் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஜாயிண்டா சேர்ந்து உட்கார்ந்து திக்ர் செய்யும் போது ஒரு வைபாகுது. என்ன வைபாகுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி அவர் மூலமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, இருக்கிற எல்லாத்துக்கும் அது பரவுது. இந்த வார்த்தைகள் அதிகமாக 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 இவர்கிட்ட எந்த நினைப்போட இவருடைய திக்ர் இருக்கோ, எந்த எண்ணத்தோட இவருடைய திக்ர் இருக்கோ, அது மற்றவங்களுக்கும் அப்படியே சப்ளை ஆகுது. மற்றவங்களுக்கு அந்த சூழல் வருது, மற்றவங்களுக்கு அது மாதிரியே செய்ய தோணுது, அது மாதிரியே திக்ரு செய்ய தோணுது. அப்ப அந்த கூட்டு திக்ர் செய்யும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மளே அறியாம நமக்கு டயர்ட்னஸ் வர்றது இல்ல, அப்படியே சோம்பேறி ஆயிட்டு வச்சு முடியல. ஒரு 4 ரக்காத் தனியா தொழுவங்களும் பார்ப்போம். 2 ரக்காத் தொழுது முடிச்சோன்னு யோசிப்போம், இன்னும் 2 ரக்காத் கண்டிப்பா தொழுவணுமா? அசரத் போன் பண்ணி கேட்போம், அசரத் 4 ரக்காத் தொழுவலான்ற நியத்துலதான் தக்பீர் கேட்டீங்க, ஓகே 2 ரக்காத் தொழுதுன ஒரு மாதிரியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, மீதி 2 ரக்காத் கண்டிப்பா தொழுதுதான் ஆகணுமா? இப்ப சலாம் கொடுத்துட்டேன், திரும்ப அதை கதா செய்யணுமா வேணாமா? சட்டம் கேட்போம். எதுக்கு? ஒரு 4 ரக்காத்து தொழுவுறதுக்குள்ள 2 ரக்காத் தொழுத பின்னாடியே 3ஆம் நாளா தொழுவலாமா வேணாமான்னு யோசிக்க சொல்லுது. ஆனா ரமலான்ல 4 ரக்காத்து இஷா, 20 ரக்காத்து தராவி, 3 ரக்காத்து வித்ரு, 27 ரக்காத்து தொழுகிறோம். எந்த சிரமமும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல, பெருசா கால் வலி கை வலி அப்படி முடிச்சு ஒண்ணும் இல்ல. அது பாட்டு அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்ல போனா மத்த காலத்திலயாவது டயர்டா இருக்கும், மத்த காலத்திலயாவது ஒரு மாதிரியா. ஆனா ரமதானுடைய நாள்ல 27 ரக்காத்து தொழுதுட்டு 1:30 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டாங்க இல்ல. அதனாலதான் அப்படியே போறோம், பிள்ளைகளுக்கு போறோம், டீ குடிக்கணும், ஏதோ எப்படியோ போறோம். ஏன் எதுக்கு எதனால அப்படி தோணுதுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் தூக்கம்? இப்ப நம்ம 27 என்னைக்கும் தொழுகாத ஒரு தொழுகல்ல, ரொம்ப நேரம் தொழுதுருக்கோம்ல, நின்று தொழுதுருக்கோம்ல, உண்மையிலேயே நமக்கு என்ன ஆகணும்? டயர்ட் ஆகணும். உண்மையிலேயே வெறும் இஷா 4 ரக்காத் தொழுதாலே பின்னாடி சுண்ணத் தொழுவாம ஓடுறாள் நம்ம. போதும், இதுக்கு மேல பின்னாடி இன்னொரு 4 ரக்காத்லாம் சுண்ணத் தொழுவ முடியாது அப்படின்னு ஓடுறாள். ஆனா அப்படிப்பட்டவங்களை 27 ரக்காத்து தொழுது பின்னாடி கூட நம்ம டயர்ட் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சேர்ந்து செஞ்சோம். இதை எப்படி செஞ்சோம்? சேர்ந்து செஞ்சோம். நீங்க தவாப் சுத்துறாங்கல்ல, ஹரமுக்கு போங்க, மக்கால போய் பாருங்க. மக்கால தவாப் சுத்துறாங்கள 7 சுத்து சுத்தணும். 7 சுத்து சுத்தினாதான் ஒரு தவாப் ஆகும். 7 சுத்து சுத்திட்டு இன்னொரு 7 மொத்தமா சுத்திட்டு 4 ரக்காத்த தொழுதுக்கலாமா கேட்பாங்க. எங்கேருந்து வந்துச்சு அந்த பவர்? மத்த நேரங்கள்ல இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு நடந்து போக மாட்டேங்கிறோம். நமக்கு பைக் தேவைப்படுது, 2 வீலர் வேணும். இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு, அங்கே தொழுகைக்கு வர்றதுக்கு நடந்து போறது அவ்வளவு கஷ்டம். அங்க போய் கிலோமீட்டர் கணக்குல சுத்துறோம். கிலோமீட்டர் கணக்குல சுத்திட்டு டயர்ட் ஆகல, இன்னும் 7 சுத்து சுத்தலாமா, இன்னொரு தவாப் பண்ணிடலாமா? உம்ரா என்ன பண்ணும்? தவாப் சுத்தணும் 7 தடவை சஹி ஓடணும், பரவாயில்ல, அவ்வளவு முடிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு 2, 3, 4 அப்படிலாம் உம்ரா செய்யலாமா? இந்த பவர் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாரும் செய்யறத பார்க்கும் போது நம்மளே அறியாம நமக்கு ஒரு உற்சாகம் வந்து நாமளும் அப்படி செய்யணும் அப்படின்ற ஆசை வந்தது. நீங்க இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க ஒரு வீடியோ, ரமலானுடைய காலத்துல இந்த ரமலான் நடந்து வச்சு வயதான பெண்மணி நோன்பு வச்சு நோன்புடைய நிலைமையிலேயே தவாஃப் செஞ்சு நோன்பு திறந்த நிலைமையில மத்தாஃப்லயே இருந்து மயக்கமாயி கீழே விழுந்து வஃபாத்தும் ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியமான மௌத்து இல்ல. நோன்பு வச்சிருந்தாங்கல்ல, வயசான பெண்மணி நோன்பு வச்சிருந்திருக்கிறாங்க. தவாஃப் செய்யறதுக்கு எங்கேயிருந்து சக்தி கிடைச்சது? மனசு வரணும்ல, முதல்ல போகணுண்டு, உள்ள இறங்குறதுக்கே மனசு வராது. நாம நோன்பு வச்சுட்டான்னு சொன்னா அதை காரணம் காட்டியே எவ்வளவு வேலை கட்டு நமக்கு. என்ன போலி இல்ல, ஏன் நோன்பு வச்சிருக்கேன். எப்பவும் 10 மணி 11 மணி கடை திறக்கிறோம், 12 மணி கடை திறக்கிறாரு. சீக்கிரம் லேட்டா மூடுறாரு, அவர் சீக்கிரம் முடியுறாரு. என்ன நோன்பு வச்சிருக்கேன்ல, டயர்டா இருக்கு. அப்ப நமக்கு சும்மாவே நோன்பு வச்சுட்டு ஒண்ணுமே செய்யாம இருந்தாலே டயர்ட் வருது. அங்க அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில, அவ்வளவு நெரிசலுக்கு மத்தியில நோன்பு வச்சுக்கிட்டு எப்படி வருது, எப்படி அதை செய்ய முடியுதுன்னா, எல்லாரும் செய்யறத பார்க்கும் போது நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்படும், நாமளும் செய்யணும்ன்ற ஆசை வரும், நாமளும் செய்வோம். ஹஜ்ஜுடைய காலங்கள்ல போய் பாருங்க, கம்பல்சரி ஹஜ்ஜில நடக்காம முடியாது, உங்களுக்கு தெரியும். சைத்தான கல்லடிக்கிறது நடக்கிறது, இவ்வளவும் செய்வாங்க. அந்த 5 நாள் உண்டு இல்லைன்னு ஆயிடும் உடம்பு.
அந்த 5 நாள் அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்த உடனே உம்ராக்கு போவோமா அப்படிப்பாங்க. இப்பதானே இவ்வளவு பாட்டுப்பட்டு வந்தாரு, அது வேற, இருக்கிற காலத்துல முடிக்கல செய்வோம். எங்கேன்னு அந்த ஆசை வந்துச்சு? எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது உண்மையிலேயே ஒருத்தர்கிட்ட இருக்கிற பவர் இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெண்ட் ஆகும். அவருக்கும் அந்த ஆசை வருது, நாமளும் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்களும் செய்யறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், நீங்க தனிமையில் திக்ர் செய்யும் போது நான் உங்களை தனிமையில் ஞாபகப்படுத்துகிறேன், நினைவு கூறுகிறேன். நீங்கள் ஒரு கூட்டத்தில் அமர்ந்து திக்ர் செய்கிற போது, அதனாலதான் தனிமையில் திக்ர் செஞ்சா ஒரு குறிப்பிட்ட தவணையில நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்துருது. சேர்ந்து செய்யும் போது நம்மளே அறியாம நமக்கு ஒரு உத்வேகம் வந்து இன்னும் அதிகமாக திக்ர் செய்கிற வாய்ப்புகள், பாக்கியங்கள் கிடைக்குது. இப்ப இந்த திக்ர்கள் என்ன செய்யுதுன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம வாய் திறந்து கேட்காமலேயே நம்முடைய சிரமங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாம திக்ர் செய்யும் போது, நாம துஆ செய்யும் போது நம்முடைய குரல் மலக்குமார்களுக்கு பழகிடுமா. இப்ப நான் அல்ஹம் சூரா ஓதுறதுக்கும் ஆஷிகத்தை தொழுவிக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. ஆஷிகத்தை தொழுவிக்கும் போது வெளியில வரும்போதே கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, ஆஷிகத்தை தொழுவிக்கிறாரு கண்டுபிடிச்சிருவீங்க. நான் தொழு வச்சா வரும்போதே தான் தொழுவிக்கிறாரு, அவர் குரல் தான். குரலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. நாம துவா செய்யறது, நாம திக்ரு செய்யறது, நம்மளுடைய திக்ரு, நம்முடைய துவா எல்லாமே யார்கிட்ட போகுது? அல்லாஹ்ட்ட போகுது. எல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்ட்ட போகுது. இத மலக்குமார்கள் கேட்பாங்களாம். கேட்டு மலக்குமார்களுக்கு நம்மளுடைய குரல் பழகிடுமா. பழகுற அளவுக்கு கேட்கணும்னு அர்த்தம், அப்படிதானே? ஒரு தடவை 2 தடவை சும்மா சுப்ஹானல்லாஹ் 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 பழகிடுமா? குரல் பழகாது. அப்ப பழகுற அளவுக்கு என்ன இருக்கணும்? அமல் இருந்திருக்கணும். அமல் இருந்திருந்தா ஒரு நேரத்துல, ஒரு கட்டத்துல, எப்பவும் அவர் துஆ செய்யற நேரம், எப்பவும் அவர் தஸ்பீஹ் செய்யற நேரம், இப்ப அவரால் முடியல, உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டாரு, அதனால அந்த நேரத்துக்கு உண்டான திக்ரை செய்ய முடியல, அந்த நேரத்துல அவரால் துஆ செய்ய முடியல அப்படின்னா மலக்குமார்கள் அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்களாம், டைம் ஆச்சே, அவர் துஆ செய்யற நேரம்ல, அவர் திக்ரு செய்யற நேரம்ல, அவருடைய குரல் இன்னும் கேட்கலையே, அவருடைய வார்த்தை இன்னும் வரலையே அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட போய் கேட்பாங்களாம். யா அல்லாஹ், அந்த மனுஷன் எப்பவும் அசத்து மாதிரி திக்ரு செய்யற ஆளாச்சே, 5:30 மணி ஆனா அவர் குரல் கேட்குமே, இன்னைக்கு அவருடைய குரல் கேட்கலையே, என்ன விஷயம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் தெரிந்து கொண்டே, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சுக்கிட்டு மலக்கிட்ட கேட்பானா, போங்க அவருக்கு என்னாச்சு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு மலக்கு அனுப்புவானா. அவர் வந்து பார்த்துட்டு போய் சொல்லுவாராம், யா அல்லாஹ் அவருக்கு உடம்பு சரியில்லை படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப மலக்குமார்கள்லாம் சிபாரிசு செய்வாங்களா நமக்காக, யா அல்லாஹ் அவர் எப்பவுமே உன்னை திக்ரு செய்யற மனுஷன், எப்பவுமே உங்ககிட்ட துஆ செய்யற மனுஷன், இன்னைக்கு அவருக்கு முடியாதனால படுத்துட்டாரு, முடியாதனால அவர் திக்ரு செய்யறதை விட்டுட்டாரு, அதனால அவர் நல்லா இருக்கும் போது திக்ரு செஞ்சா என்ன நன்மை கொடுப்பியோ அந்த நன்மையை அவர் செய்யாமலேயே இன்னைக்கு நீ கொடுக்கணும். அல்லாஹ்வே ரொம்ப அருகமர் ராஹிமீன். இப்ப இவங்க வேற இப்படி சொன்னா சும்மாவா விடுவான்? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர் படுத்த படுக்கையில இருப்பாரு, நோயாளியா இருப்பாரு, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? இவர் கையெடுத்து கேட்க தேவையில்லை, யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடு, யா அல்லாஹ் என் நோயை குணப்படுத்திரு அப்படின்னு கேட்க வேணாம். கேட்காமலேயே அல்லாஹ் அவருடைய ஷிஃபாவை நான் குணப்படுத்துறேன், அவர் நோயை நான் நல்லா ஆக்கிடுறேன். அவர் நல்லா இருக்கிற காலத்துல என்னென்ன அமல்கள் செய்தாரோ அந்த எல்லா அமல்களையும் அவர் இந்த கஷ்டமான சூழல்ல செய்யாம விட்டுட்டார்ல, அதனுடைய எல்லா நன்மைகளையும் அவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவாங்க. இதுதான் நாம அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற, நினைக்கிற மெத்தடு. அப்ப நம்ம அதிகமாக திக்ர் செய்ய திக்ர் செய்ய திக்ர் செய்ய அந்த குரல் மலக்குமார்களுக்கு பழகிடுது. நாம சிரமப்படும் போது, கஷ்டப்படும் போது, சில சமயத்துல உண்மையிலே மன நொந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது திக்ர் செய்யணும்ன்றது மனசு வரல, நம்ம திக்ர் செய்யல, அப்படியோ ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம், கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கோம்னா மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ்ட்ட போய் சிபாரிசு செஞ்சு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடனே நம்முடைய மன கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை அகற்றி நமக்கு அல்லாஹ் நிம்மதியை தரதா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த திக்ர், நாம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற இந்த திக்ர் நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி உண்மையான நிம்மதியை தருவதற்கு தகுந்தது
திக்ர் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். சரியான வழி, நிம்மதிக்குண்டான சரியான வழி அல்லாஹ்வும் ரசூலும் காட்டக்கூடிய இந்த வழிதான். இது அல்லாமல் வேறு எந்த வழி தற்காலிக சந்தோஷத்தை தந்தாலும் தற்காலிக நிம்மதியை தந்தாலும் அது நிரந்தரமான நிம்மதிக்குண்டான வழி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இறுதி மூச்சு வரை நம்முடைய நாவுகளை அல்லாஹ்வுடைய திக்ரில் திளைத்திருக்கும் நாவுகளாக ஆக்கி அருள் புரிவானாக. அவனை எண்ணி பார்த்து அவனை நினைத்து பார்த்து அவனுக்காக நன்றி செலுத்துகிற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله